ஒரு ஸ்ட்ரேஞ்ச் தாட். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்க ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு டிக்ஷனரின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஏர்லி 1800s ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் நடக்க சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பால்கன் ரீஜியன் ஃபுல்லா ஒரு நாடோடி மாதிரி டிராவல் பண்ணாரு, கையில ஒரு நோட் புக்கோட. அங்க இருந்த சின்ன சின்ன கிராமத்துக்கு போய் அங்க பாடின நாட்டுப்புற பாட்டை நோட் பண்ணாரு. இன்னொரு கிராமத்துக்கு போனா வேற மாதிரி பாடல்கள் இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதே ஹிஸ்டரி அண்ட் ஸ்டோரிஸ், அதே ஹீரோஸ், அதே எமோஷன்ஸ் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அதே லாங்குவேஜ். இது எல்லாம் பண்ணவர் பேரு வூக் ஸ்டெஃபனோவிச். அவர் கலெக்ட் பண்ண thousands ஆஃப் ஃபோக் சாங்ஸை பேஸ் பண்ணி ஒரு டிக்ஷனரி பப்ளிஷ் பண்ணாரு. கிராமர் கிரியேட் பண்ணி சர்பியன் லாங்குவேஜை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாரு. சர்பியா, பாஸ்னியா, மாண்டனெக்ரோ, வியன்னா அப்படின்னு அவர் போன இடத்துல எல்லாம் ஒரே மாதிரியான நாட்டுப்புற பாட்டை பாடினாங்க. இதை உணர்ந்த அவரு ஒரு கிளைம் பண்ணாரு. இந்த ஸ்லாவிக் மொழி எங்கெல்லாம் பேசப்படுதோ அவங்க எல்லாரும் சர்பியன்ஸ் அப்படின்னு. இதுதான் சர்பியன் நேஷனலிசத்தோட முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு சென்டென்ஸ், ஆனா அது ஒரு டிக்ஷனரி டெஃபினேஷன் இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் வெப்பன் மாதிரி ஆயிடுச்சு. இந்த சர்பியன் நேஷனலிசம் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாருக்கு மெயின் காரணமா இருந்தது. ஹாய், திஸ் இஸ் துர்கேஷ். வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் சீரிஸ் எபிசோட் 3. இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா நேஷன் ஸ்டேட் இருக்கு. அதாவது இந்தியா, சைனா, ரஷ்யா, யூஎஸ்ஏ அப்படின்னு எல்லாமே இண்டிவிஜுவல் நேஷன்ஸ். கரண்ட் சிச்சுவேஷன்ல நேஷனலிசம்ன்ற கான்செப்ட் ரொம்பவே ஆப்வியஸா தெரியலாம். ஆனா நேஷன் அப்படின்ற ஒரு என்டிட்டி ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி அது ஒரு அப்டிராக்ட் கான்செப்ட். எல்லாமே மோஸ்ட்லி கிங்டமா தான் இருந்தது. யோசிச்சு பாருங்க, தமிழ் மன்னர்கள் மூவேந்தர்கள் ஆண்ட போது 3 கிங்டம்லையும் தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க சேரர்கள், சோழர்கள் அல்லது பாண்டியர்களா தான் இருந்தாங்க. தமிழ் பேசுறவங்க எல்லாரும் தமிழர்கள், தமிழ் பேசுறவங்க எல்லாரும் ஒரே மக்கள் அப்படின்ற ஃபீலிங்கே கம்பேரிட்டிவ்லி ரீசெண்டான கான்செப்ட் தான். அந்த மாதிரி தான் சர்பியாலையும் நடந்தது. சர்பியால ஸ்லாவ் மொழி பேசினாங்க. அண்ட் ஸ்லாவ் மொழி பேசின நிறைய மக்கள் பால்கன்ஸ் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்ப்ரெட் ஆகி இருந்ததுக்கும் சர்பியன் நேஷனலிசத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பால்கன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரிஜினலி பால்கன்ஸ்ன்றது பிரசன்ட் டே பல்கேரியால இருக்க மலைத்தொடரை குறிச்சது. அது ஒரு டர்க்கிஷ் வேர்ட் மீனிங் செயின் ஆஃப் வுடட் மவுண்டன்ஸ். நாளடைவில் அது இந்த பர்டிகுலர் சதர்ன் யூரோப்பியன் பெனின்சுலாவை மீன் பண்ண ஆரம்பிச்சது. பெரிய பெரிய மலைத்தொடர்கள், ஆழமான பள்ளத்தாக்கு, ஃபாஸ்டா ஓடுற ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸான லேண்ட்ஸ்கேப். அதில் டிராவல் பண்ணி போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்க கம்யூனிட்டிஸ் அவங்களோட அன்றாட தேவைகளை அவங்களே சமாளிக்கிற அளவு எல்லா விதத்திலையும் செல்ஃப் சஃபிஷியண்டா இருந்தாங்க. பல 100 வருஷமா ஒரு கிராமத்துல இருந்தவங்க பக்கத்துல இருந்த இன்னொரு கிராமத்துல யாரையும் பார்க்காமலே கூட இருந்திருந்தாங்க. அப்படி ஒரு கிராமம் இருந்தது அப்படின்னு கூட தெரியாம இருந்தது. ஆனா அவங்க பாடின நாட்டுப்புற பாடல்களை எல்லாம் ஒரே மாதிரியான கதை சொல்லுச்சு. எப்படி பல ஜெனரேஷன்ஸா கான்டாக்ட் இல்லாத ஒரு மக்களோட வரலாற்று கதைகள் ஒன்னா இருக்க முடியும்? அதோட லாஜிக்கல் கன்க்ளூஷன், அவங்க எல்லாரும் ஒரு காலத்துல ஒரே இடத்துல இருந்து வந்த ஒரே மக்கள் அப்படின்னு. பால்கன் ரீஜியனை ஆன் பேப்பர் 2 பேர் கண்ட்ரோல் பண்ணாங்க. நார்த் வெஸ்டர்ன் சைட்ல ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, அவங்களுக்கு இன்னொரு பேர் ஹாப்ஸ்பர்க் எம்பையர். சதர்ன் ஈஸ்டர்ன் சைட்ல ஆட்டோமன் எம்பையர், டர்க்கிஷ் எம்பையரோட இன்னொரு பேர் தான் ஆட்டோமன் எம்பையர். பை 1900s இவங்க 2 பேருமே நிறைய டெரிட்டரிஸை இழந்துட்டாங்க. 2மே டைங் எம்பையர்ஸ். ஸ்லாவிக் பீப்புள் நிறைய பேர் ஹாப்ஸ்பர்க் எம்பையர்லயும் இருந்தாங்க. ஸோ ஸ்ப்ரெட் ஆகி இருந்த அவங்க மக்களை ஒரே கண்ட்ரியா ஒன்று சேர்க்கணும்னு நினைச்ச சர்பியன் நேஷனலிஸ்ட் இந்த நோஷனை கிரேட்டர் சர்பியான்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஸ்லாவிக் பீப்புள் அதிகமா இருந்த ரீஜியன்ஸ். இதுல ஒரு ஏரியா சர்பியாவுக்கு உயிர் மாதிரி இருந்தது, பாஸ்னியா. லேட் 1800s இருந்த சர்பியன் கிங் பேரு மிலான். அண்ட் அவருக்கு அப்புறம் அவருடைய சன் அலெக்சாண்டர். 2 பேரும் ஆஸ்ட்ரியன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. 1878 இவங்க சைன் பண்ண ட்ரீட்டி ஆஃப் பெர்லின் படி ஆஸ்ட்ரியன்ஸை பாஸ்னியாவை ஆக்குபை பண்ண அலோ பண்ணாங்க. பட் பாஸ்னியா தான் சர்பியன்ஸோட ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்னு பார்த்தோம். அவங்க கிங்கே அவங்களோட ட்ரீம் ஏரியாவை எனிமி கிட்ட கொடுத்துட்டாங்கன்றப்போ ரொம்பவே கொந்தளிச்ச நேஷனலிஸ்ட் கிங் அலெக்சாண்டரை கொன்னுடுறாங்க. தென் அவங்களோட ஐடியாலஜி இருக்க பீட்டர் அப்படின்னு ஒருத்தரை கிங்கா நியமிக்கிறாங்க. பல டிகேட்ஸா ப்ரோ ஆஸ்ட்ரியனா இருந்த சர்பியன் அட்மினிஸ்ட்ரேஷன் திடீர்னு ஓவர் நைட்ல ப்ரோ ரஷ்யனா மாறிடுச்சு. பட் வெயிட், இந்த ஸ்டோரியில ரஷ்யா எங்க இருந்து வந்தது?
ரஷ்யாவே ஒரு ஸ்லாவிக் நேஷன் தான். அவங்க பேசின ரஷ்ய மொழி ஸ்லாவிக் மொழியை சார்ந்தது. 1800s ஸ்ப்ரெட் ஆன சர்பியன் நேஷனலிசம் ரஷ்யாலையும் ஸ்ப்ரெட் ஆச்சு. யூரோப் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிய இந்த ஸ்லாவிக் மக்களை ஃபாரின் பவர்ஸ் ஆன ஹாப்ஸ்பர்க் எம்பையரும் ஆட்டோமன் எம்பையரும் அப்ரெஸ் பண்றாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ வேர்ல்டோட லார்ஜஸ்ட் அண்ட் பவர்ஃபுல் ஸ்லாவிக் நேஷனான ரஷ்யா மற்ற ஸ்லாவிக் பீப்புளை ப்ரொடெக்ட் பண்றது அவங்களோட பர்த் ரைட் அண்ட் கடமைன்னு நினைச்சாங்க. இந்த ஃபீலிங் ஆஃப் பிரதர்ஹுட்லாம் தாண்டி ஒரு கோல்ட் அண்ட் கால்குலேட்டட் ஜியோபாலிட்டிக்கல் ரீசனும் இருந்தது. வார்ம் வாட்டர் போர்ட்ஸ். ரஷ்யா ரொம்ப மேசிவான ஒரு கண்ட்ரி. ஆனா மோஸ்ட் ஆஃப் தி போர்ட்ஸ் விண்டர்ல ஃப்ரீஸ் ஆகிடும். இருந்த கப்பல் ஆஃப் வார்ம் வாட்டர் போர்ட்ஸும் ஆட்டோமன் கண்ட்ரோல் இருந்த ரீஜியனை தாண்டி தான் வெளியேறி ஆகணும். ஸோ கிரேட்டர் சர்பியன் ட்ரீம் உண்மையாகிடுச்சுன்னா சர்பியா வழியா வார்ம் வாட்டர் போர்ட்ஸுக்கு ஈஸி ஆக்சஸ் இருக்கும்னு நம்பினாங்க ரஷ்யன்ஸ். ஸோ இப்போ ரஷ்யன்ஸோட சப்போர்ட்டோட ஸ்லாவிக் பீப்புளை யுனைட் பண்ணணுன்ற ஐடியாலஜியை ஓப்பனா அக்ரெசிவாக முன்வைக்க ஆரம்பிச்சாங்க. இது ஆஸ்ட்ரியா ஹங்கேரிக்கு ஒரு பெரிய அடி. ஏன்னா அவங்க எம்பையர்ல ஸ்லாவ்ஸ் மட்டும் இல்லை, பல ஐடென்டிட்டியோட மக்கள் இருந்தாங்க. அண்ட் ஒரு குரூப் அவங்ககிட்ட இருந்து வெளியேறினா எல்லா குரூப்பும் இண்டிபெண்டா போகணும்னு நினைப்பாங்க. அண்ட் என்டையர் ஹாப்ஸ்பர்க் எம்பையரும் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இன்னும் ஆக்ஷனபிளா எதுவுமே நடக்கலனாலும் அது நடக்கிறதுக்கு முன்னாடியே சர்பியாவை ப்ரிவென்டிவ் வார் அப்படின்ற பேர்ல அடக்கிடணும்னு நினைச்சாங்க சிலர். ப்ராபபிள் ரீசன் இல்லாம வார் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு அந்த ரீசனை கொடுத்தது. அது என்னன்னு கம்மிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ இன் தி நெக்ஸ்ட்.